Hello guys. Hello guys. Welcome back to our channel. Hello. வணக்கம். Hey guys. Hope you all doing well. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வெப் டெவலப்மெண்ட். நீங்களும் டைட்டில் பார்த்தா வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ். ஓகே. வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இயர்? நீங்கள் கேட்கலாம், எனக்கும் கேட்குது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு. ஏன் பிகாஸ் தேர் ஆர் ஸோ மெனி வெப்சைட்ஸ், யூடியூப் சேனல்ஸ், பிளாக்ஸ் இருக்கும்போது அங்கெல்லாம் கற்றுக்காத நான் வந்து இங்கே என்ன கற்றுக்க போகிறேன் நீங்கள் கேட்கலாம். கேளுங்க, தப்பு இல்லை. பிகாஸ் எவ்வளோ டியூரேஷனில் கற்று முடிக்கிறோன்றது ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் டைம் இஸ் ப்ரீஷியஸ் திங். ஒரு 5 மணி நேரம் கற்றுக்கிற விஷயத்த ஒரு வாரம் 1 மாதம்லாம் கற்றுக்கிட்டவங்கள பார்த்துருக்கேன் நான். பிகாஸ் எவ்ரி திங்கை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதுக்கு தான் அந்த சேனல் க்ரியேட் பண்ணது. பட் அது உங்களுக்கு புரியணும்ல, அது வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரத்துக்கு தான் அந்த சேனல் ஆரம்பிச்சது. யா ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டைப்ஸை பற்றி பார்ப்போம். தெர் ஆர் 3 டைப்ஸ்: வெப் 1.0, வெப் 2.0 அண்ட் வெப் 3.0. என்னடா வெப்சைட்டில் கூட டைப்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க. ஆமாம், எஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டைப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு காலத்தோட இணைஞ்சது. அந்த காலத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து ஒரு 2010 வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு வெப் 1.0. அதுக்கடுத்து டெக்னாலஜி வளர்ந்ததால் வெப் 2.0. இப்போ டெக்னாலஜி இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதால வெப் 3.0 ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரலாம், சான்சஸ் இருக்குது. ஓகே, வெப் 1.0 பற்றி பார்த்தோன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டாட்டிக் வெப்சைட். எப்படி ஒரு சாதா வெப்சைட், த டேட்டா which cannot be modified or deleted. anything we can't do with that. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை எடுத்துக்கோமே. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வெப்சைட் which is called CERN, which was created at the year 1991. உள்ள போய் பார்ப்போமே. பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் just an H1 tag, then P tag and then A tags. இந்த டேக்ஸ் பற்றி கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம், நான் சொல்லி தருவேன் கன்ஃபார்ம். இப்போ இந்த ஏ டேக் கிளிக் பண்ணால் அது இன்னொரு பேஜுக்கு கூப்பிட்டு போகும். அங்கே வந்து H1 டேக், பி டேக், அதேமாதிரி சம் ஹைப்பர் லிங்க்ஸ் டேக், ஏ டேக், ஆங்கர் டேக்ஸ். யா தட்ஸ் ஆல் ஃபார் வெப் 1.0. யா இது அழிஞ்சு போச்சு இந்த சென்ஸ் யாரும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் நவ் வெப் 2.0 தான் இப்போ மோஸ்ட்டாக எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி வெப்சைட்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வெப் 3.0 தான் ரன் ஆகிட்டுருக்கு. 3.0 2.0 2.0 வெப் 2.0 ரன் ஆகிட்டுருக்கு. வெப் 2.0 பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், அந்த கண்டென்ட்டை எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ப்ரைவேட்டில் போட்டுக்கலாம், பப்ளிக்கில் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் யுவர் அக்கௌண்ட் வில் பி, எப்படி சொல்கிறது, ஒரு செக்யூராக இருக்கும். உங்கள் கண்டென்ட்டை வந்து மற்றவங்க பார்ப்பாங்க, பட் யுவர் அக்கௌண்ட் வில் பி செக்யூர். நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு இமெயில் போட்டால் தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அந்த பாஸ்வேர்டு இமெயில் மற்றவங்க வச்சுருந்தா அவங்க ஓப்பன் பண்ணலாம், பட் அது வந்து மற்றவங்களுக்கு கிடைக்காதுல்ல. அது கிடைக்காதே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து மற்றவங்க பார்க்கலாம். பிகாஸ் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறீங்க, பப்ளிக்காக போடுறீங்க, பட் ஆனால் அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருக்கும். பட் ஆனால் அதில் போஸ்ட் பண்ண இமேஜ் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். யார் வேணால் போய் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். யா லைக் தட். யா அதான் வெப் 2.0. நெக்ஸ்ட் வெப் 3.0. வெப் 3.0 என்ன இது? வெப் 3.0 புதுசாக இருக்கு கேட்கலாம். யா இட்ஸ் பேஸ்ட் ஆன் பிளாக் செயின் டெக்னாலஜி. எப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டாவை உள்ளே போடலாம். உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தருவாங்க. அந்த அட்ரஸை வச்சு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த உள்ளே போட்ட டேட்டாவை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. நீங்கள் அன்டில் டெத் உங்களால் அது எதுவுமே பண்ண முடியாது. உள்ளே போட்டதாக அது ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது. அந்த அட்ரஸ் வச்சு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். யார் வேணால் அந்த அட்ரஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம், பட் வித்தவுட் தட் அட்ரஸ் யாராலுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்னல வெப் 2.0 இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டால் மற்றவங்க பார்க்கலான்னு, பட் வெப் 3.0
ஒருத்தராலையும் பார்க்க முடியாது. யா இதில் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு போஸ்ட் அதில் போகிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தருவாங்க. அந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த உலகத்தில் எங்கே வேணால் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். இது எப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவோட அட்ரஸ் வந்து நெக்ஸ்ட் டேட்டாக்கு லிங்க் ஆயிருக்கும், அந்த டேட்டா வந்து நெக்ஸ்ட் லிங்க் டேட்டா இருக்கு. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக லிங்க் ஆயிருக்கிறது தான் பிளாக் செயின். வெப் 3.0 கண்டிப்பாக பார்ப்போம். அதை பற்றியும் வெப் 2.0 ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வெப் 3.0 என்டர் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போனால் சொலானா, பிட்காயின், இது கூட ஐ கெஸ் இது கூட நல்லா பூம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் இது இன்னும் யாருக்கும் தெரிய வரலன்னா, இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு பே பண்ணி ஆகும். ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கும். இப்போ ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு இவ்வளோ எத்திரியம்னு ஒன்று அமௌண்ட் இருக்குது, அதை நீங்கள் பே பண்ணாதான் அந்த போஸ்ட் உங்களால் போட முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது இன்னும் மேலே கொண்டு வராது இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன லேர்ன் பண்ண போகிறோம். ஐ கெஸ் எவ்ரி திங் இருக்கும்னு நினைக்கிறேன். HTML, CSS, JavaScript, React, Node, Express, blah 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 blah. Everything you need to create a website. நாளைக்கு நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் கொஞ்சம் போட்டு யூடமியில் க்ரியேட் பண்ணி உங்களை அங்கே போய் பே பண்ணி பார்க்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன். எல்லோரும் லேர்ன் பண்ணுங்கள், உங்களுக்காக தான் க்ரியேட் பண்ணது. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது டெலிகிராம் சேனல், போய் ஜாயின் பண்ணுங்கள். வீக்லி டாஸ்க் தரேன், பண்ணி நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். ரிவ்யூ பண்ணி எந்த டாப் 5 வெப்சைட்ஸை எது நல்லாயிருக்கும் நான் என் சேனலில் நானே ரிவ்யூ பண்ணி போடுறேன். நாங்கள் உங்களை வளர்க்குறோம், நீங்கள் கம்யூனிட்டியை வளங்க. ஃபைனலி it depends on how you are practicing. நீங்கள் ஒரு கூகுளில் போயிட்டு ஹவு டு ஸ்விம்னு பார்த்துட்டு எனக்கு நீச்சல் தெரியும்னு போய் கடலில் இறங்கினா என்ன ஆகும்? மார்க்காயா? அதே மாதிரி தான் இங்கே யூடியூப் சேனலில் கற்றுக்கிட்டு எனக்கு HTML தெரியும்னு போய் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்திங்கன்னா நோ ஒன் கேன் டூ நத்திங். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் முன்னேற முடியும். நாளைக்கு என்ன மாதிரி நீங்களும் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு உட்காரலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, தென் ஏதாவது நிறைக்கிறவர்கள் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். தென் கமெண்ட் பாக்ஸ் இஸ் யுவர்ஸ். எதனா வேணும்னா சொல்லுங்கள். கண்டென்ட் அட்லாஸ்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் இப்போ HTML வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும் ஒரு அரை மணி நேரத்தில். என்னால் நான் அரை மணி நேரத்தில் முடிக்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலான்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறேன்னா, HTML முடிச்சிருவேன், பட் ஆனால் 10 வீடியோஸ் அதுக்கு எடுத்து வரும். எப்படின்னா 10 வெப்சைட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மால் வெப்சைட்லேருந்து அட்வான்ஸ் வெப்சைட் வரைக்கும் நான் HTML க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஷுவர் யூ கேன் புட் தட் ஆன் யுவர் ரெஸ்யூமே. நீங்கள் அது கூட போஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ரெஸ்யூமேல நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணன்னு சொல்லிட்டு. That's what. Then until and unless, bye from MD. யா தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க. Yeah.